மகளே, அன்பான வணக்கங்கள். செல்வ செழிப்புடன் வாழ்க்கையை வாழணும் என்கிற எண்ணமும் ஆசையும் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஆனா எல்லாராலையும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடிவதில்லை. இது போன்ற வாழ்க்கையை வாழ்பவர்களிடம் பார்த்தோம்னா நிச்சயமாக ஒரு 5 பழக்கங்கள் இருக்கிறது. அந்த 5 பழக்கங்கள் என்ன என்று தெரிந்து கொண்டோம்னால், அதை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில பின்பற்றினோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலையும் செழிப்பும் ஆனந்தமும் எதிர்காலத்தில் நம் கதவை தட்டும். அதை தெரிந்து கொள்ள வாங்க இந்த கதையை கேட்கலாம். முருகேசன் என்கிற பெயர் கொண்ட ஒரு விவசாயி திருமண வயதை எட்டிய தன்னை 2 மகன்களுடன் வசித்து வந்தாராம். 3 பேருமே வயலில் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் பாடுபட்டாலும் ஏழ்மை மட்டும் அவங்கள விட்டு விலக வேணான்னு சொல்லி அவங்க கூடவே இருந்துதான். முருகேசன் வயலில் வேலை செய்கிறது மட்டும் இல்லை, வீட்லேயே வந்து அவர் தான் சமைச்சு சாப்பாடெல்லாம் செய்யணுமா. அவங்க பக்கத்து வீட்டில் இருந்த புஷ்பா பாட்டி இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் முருகேசனை பார்த்து சொன்னாங்களாம், முருகேசா, நீயும் இந்த வயசான காலத்தில் எவ்வளோதான் கஷ்டப்படுவேன், பேசாமல் மூத்த மகனுக்கு ஒரு திருமணத்தை முடித்து வையேன், உன்னுடைய பாதி பாரமாவது குறையும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்ட முருகேசனும் தலையசைத்தாராம். மறு மாதமே தன்னுடைய மூத்த மகனுக்கு திருமணமும் செய்து முடித்தாராம். ஒரு நாள் அவருடைய மருமகள் பேர் காயத்ரி சொன்னாலாம், நீங்களாம் எவ்வளோதான் பாடுபடுறீங்க, கஷ்டப்படுறீங்க, ஆனால் எந்த லாபமும் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, இதுக்கு என்ன காரணம்னு புரியலையே. அது முருகேசன் சொன்னாராம், நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் வானம் பார்த்த பூமி, மோட்டரு பம்பு செட்டு இதெல்லாம் இருந்ததுன்னா 3 போகம் பயிர் செய்யலாம், நல்ல லாபத்தை பார்க்கலாம், ஆனால் அதுக்கேற்ற பணம் தான் நம்மக்கிட்ட இல்லையேம்மா அப்படின்னு சொன்னாராம். அவர் இப்படி சொன்னதை கேட்டுட்டு மருமகம் எதுவுமே பேசாமல் வீட்டு வாசலில் போய் உட்காந்துக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாலாம். அந்த சமயம் பார்த்து அந்த வழியாக ஒரு கழுகு தன் அழகில் ஒரு வைர மாலையை எடுத்துக்கிட்டு பறந்து போயிட்டு இருந்ததாம். அது அந்த காயத்ரி பக்கமாக போகும்போது அது வாயிலிருந்து அந்த வைர மாலை கீழே விழுந்துடுச்சான். அது நேராக காயத்ரி உட்காந்துருந்த இடத்துல வந்து விழுந்துதான். காயத்ரிக்கு முதல்ல ஒன்றும் புரியலையாம். எடுத்து பார்த்தா வைர மாலை அசந்து போனாலாம். ஆனால் அந்த வைர மாலை அரச குடும்பத்தை சேர்ந்ததுன்னு மட்டும் தெரிஞ்சுதான். அதை நேராக கொண்டு போய் தன் மாமனார்கிட்ட காட்டினாலாம். மாமனாரும் அதை பார்த்தாராம். பார்த்துட்டு பயந்து போனாராம். ஐயோ, இது அரசு குடும்பத்தை சேர்ந்த வைர மாலையாச்சே, நம்ம கிட்ட இருந்தால் பெரிய குற்றமாயிடும், இதை நான் உடனே எடுத்துன்னு போய் அரசவையில் ராஜாவை பார்த்து கொடுத்துட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொன்னாராம். அது கேட்ட மருமகள் சொன்னாராம், மாமா கொஞ்சம் நில்லுங்க, நான் சொல்கிறத கேளுங்க, நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யுங்க, அது நமக்கும் நல்லது, இந்த வைர மாலையும் இருக்க வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரகசியமாக சில விஷயத்த சொன்னாலாம். அதை கேட்ட அவங்க மாமனாரும் தலையாசித்தாராம். அதே மாதிரி நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக அரசவைக்கு போனாராம். மன்னரை பார்த்து சொன்னாராம், அரசே, நேற்று நான் தியானத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு மகாராணியோட வைர மாலை இருக்கிற இடம் தெரிஞ்சுது, அதை சொல்ல தான் வந்திருக்கிறேன் என்று சொல்ல, மன்னர் சரி அது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு கேட்க, அரண்மனை பின்புறத்தில் ஒரு மாமரம் இருக்குது இல்லையா, அதற்கு கீழே தான் எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொன்னாராம். உடனே காவலாளிகளை அங்கே போய் தேட சொன்னாராம் மன்னர். காவலாளிகளும் அங்க போய் தேடினார்களாம். மாலையும் கிடைத்து விட்டதாம். அதை பார்த்த மன்னருக்கு ஏகபோக சந்தோஷமா. முருகேசனை பார்த்து சொன்னாராம், கேளு, உனக்கு என்ன வேண்டும் என்று, நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு. முருகேசன் சொன்னாராம், மன்னா, என்னுடைய 2 மகன்களுக்கும் அரசவையில ஒரு நல்ல வேலையை மட்டும் போட்டுத்தாங்க, அது எனக்கு போதும் என்று சொல்ல, மன்னரும் சொன்னாராம், நீ நல்ல பக்தியுடையவனா இருக்க, புத்திசாலியாகவும் இருக்க, உன்னுடைய மகன்களும் அப்படிதான் இருப்பாங்க, நிச்சயமாக அவங்களுக்கு அரசவையில வேலை உண்டு, இது போன்ற ஆட்கள் அரசவையில வேலை செஞ்சா நம்ம நாட்டு மக்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முருகேசனுக்கு 100 தங்க காசுகளையும் பரிசாக கொடுத்தாராம். முருகேசன் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து நேரா தன்னுடைய மருமகள் காயத்ரி கிட்ட கொடுத்து சொன்னாராம், இந்தாமா, நீ சொன்னபடியே செய்தேன், 2 பிள்ளைகளுக்கு வேலையும் கிடைத்தது, நிறைய பொன் பொருளும் கிடைத்தது, உன் இஷ்டத்துக்கு வைத்து எவ்வளவு வேணுமோ செலவு செய் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட காயத்ரி சொன்னாலாம், மாமா, நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒண்ணு சொல்றேன், பணத்தை சம்பாதிக்க தெரிந்தவன் பணக்காரன் அல்ல, சம்பாதித்த பணத்தை நல்ல முறையில சேமித்து, அது மட்டுமல்ல, சேமித்த பணத்தை மீண்டும் பாதுகாப்பான நல்ல வழியில முதலீடு செய்து அதை மேலும் மேலும் பெருக செய்ய வேண்டும். இப்படி பணத்தை கையாள தெரிந்தவர்கள் தான் என்றென்றைக்கும் செல்வ செழிப்போட வாழ முடியும்னு காயத்ரி தன் மாமனாரை பார்த்து சொன்னாராம். மாமனாரும் சொன்னாராம், மருமகளே, நீ சொல்றதுதான் சரி, நீ எப்படி சொல்றியோ இனிமேல் நாங்கெல்லாம் அப்படிதான் கேட்போம், குடும்பத்துக்கு நீ தான் தலைவி, நீ தான் இந்த குடும்ப பாரத்தையும் குடும்ப பொறுப்பையும் தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாராம். சரி நண்பர்களே, செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு தேவையான அந்த 5 பழக்கங்கள் எவை என்று பார்ப்போமா. முதல்ல பார்த்தோம்னா, நமக்கு தேவை தைரியம், துணிச்சல், மன உறுதி, இது 3ம் நிச்சயமாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும். 2வதாக பார்த்தோம்னா,
உழைப்புடன் சேர்ந்த அறிவும் ஞானமும் இது ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்க வேண்டும். மூணாவதாக முயற்சி, சரியான நேரத்துல சரியான விதத்துல செய்யக்கூடிய முயற்சி. அந்த முயற்சியில தன்னையே பரிபூர்ணமா சமர்ப்பித்து கடைசி வரைக்கும் முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். நாலாவதாக பார்த்தோம்னா செல்ஃப் டிபெண்டன்சி, அதாவது தன்னை சார்ந்து வாழ்க்கையை வாழணும். மற்றவங்களை நம்பி என்னைக்குமே நம்ம வாழக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் மற்றவங்களை நம்பி நம்ம செய்யவே கூடாது. ஐந்தாவதாக பார்த்தோம்னா வீட்டில் உள்ள பெண்களுக்கு நிச்சயமாக வேண்டிய மதிப்பும் மரியாதையும் கொடுத்தே ஆக வேண்டும். எந்த குடும்பத்துல பெண்களுக்கு உயர்ந்த இடத்தையும் வேண்டிய மரியாதையும் கொடுக்கறாங்களோ அங்கு கண்டிப்பாக லக்ஷ்மி என்றென்றைக்கும் தங்கியிருப்பாள். கடைசியாக வாழ்க்கைய நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் கழிக்க அனுபவிக்க பணம் மட்டுமே இருந்தா போதாது. அதுக்கு நல்ல சிந்தனை, நல்ல செயல், நல்ல குணங்கள், கருணை இதுவும் இருந்தாக வேண்டும். இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை என்றென்றைக்கும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். மீண்டும் இது போன்ற கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. நன்றி. ஓம் சாந்தி.